ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிப்ஸ் டு க்ரோ. திஸ் இஸ் அருண் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே நம்ம பணக்காரன் ஆகணுன்ற ஆசை அதிகமாகவே இருக்கும். அந்த ஆசையை நோக்கி தான் நம்மளோட பயணமும் இருக்கும். ஆனால் அதில் எத்தனை பேருக்கு அந்த பணக்காரன் ஆகிற வாய்ப்பும் தகுதியும் இருக்குன்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக 2021 செஞ்ச ஸ்டடி படி இந்த உலகத்தில் உள்ள 97% சொத்துக்கள் வந்து வெறும் 3% மக்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்றதை பற்றி சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நமக்கும் அவங்களுக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம்? ஸோ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே போல தான் அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க மட்டும் வந்து பணக்காரன் ஆவறதுக்கான காரணம் என்ன? ஸோ அப்படி பணக்காரன் ஆவறதுக்கு நமக்கு பலம் தான் தேவைன்னா, இந்த உலகத்தில இருக்கிற மிஸ்டர் யூனிவர்ஸ் மட்டும் தான் பெரிய பணக்காரனா ஆகி இருக்க முடியும். இல்ல கடுமையான உழைப்பு தான் தேவைன்னா, ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளிய விட ஒருத்தன் கடுமையா உழைக்க முடியாது. அவன் தான் மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கணும். இல்ல படிச்சவங்களால மட்டும் தான் பணக்காரன் ஆக முடியுதுன்னா, இந்த உலகத்தில உள்ள எத்தனையோ ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாம் பெரிய பணக்காரன் ஆகியிருக்கலாம். இல்ல அவங்களுடைய மன வலிமை, புத்தி கூர்மை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல உள்ள மந்திரவாதிகளும், சித்தர்களும் தான் மிகப்பெரிய பணக்காரனா இருந்திருப்பாங்க. இல்ல புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சா தான் நம்ம பணம் சேர்க்க முடியும்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா பணக்காரங்களும் வெறும் சயின்டிஸ்ட்களா தான் இருந்திருப்பாங்க. அப்படி எந்த வகையிலுமே அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாதபோது, அவங்க எந்த வகையில தான் மாறுபட்டிருக்காங்க? எதனால அவங்க வந்து இப்படி ஒரு பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்க? இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரி மூலமா உங்களுக்கு உண்டான விளக்கம் கிடைக்கும். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி புதுசா ஒரு கிராமத்துக்கு இடம்பெயர்ந்தானா, அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்த உடனே அங்க பார்த்தா, ஒருத்தர் கூட அங்க செருப்பு போடலையாம். எல்லாருமே வெறுங்காலோட நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். ஸோ அங்க வந்த தொழிலாளி நினைச்சான், என்ன கெட்ட நேரமோ தெரியல. இந்த ஊர்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே. நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு தொழில் தான். இந்த தொழில் இங்க செஞ்சோம்னா நம்ம ஒரு செருப்பு கூட வியாபாரம் பண்ண முடியாது. நம்ம குடும்பத்தோட பட்டினி கிடக்க வேண்டியது தான். ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் இடம்பெயர ஆரம்பிச்சானாம். ஸோ அந்த வழியா வந்த இன்னொரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அவனை பார்த்து கேட்டானா, ஏன் இந்த ஊர் விட்டு கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்களும் செருப்பு தைக்கிற தொழிலாளி தானா? அப்பனா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எதுவும் வேலை கிடையாது. ஏன்னா இந்த ஊர்ல யாருமே செருப்பு பயன்படுத்தல. எல்லாம் வெறுங்காலோட தான் நடக்கிறாங்க. ஸோ இங்க இருந்தோம்னா நம்மளால பொழப்பு நடத்த முடியாது. வாங்க அதனால வேற ஊருக்கு போயிடலாம்னு சொன்னானா. சரி நீங்க போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு, அந்த தொழிலாளிய அனுப்பி வச்சுட்டு இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டானாம். என்ன நல்ல நேரமோ தெரியலையே நம்ம இந்த ஊருக்கு இடம் பெயர்ந்திருக்கிறோம். இங்க இருக்கிற ஒருத்தன் கூட செருப்பு போடுறது இல்லன்னா, அப்ப எல்லாருக்குமே செருப்பு தேவைப்படும். அதுவும் வந்த ஒரு தொழிலாளியும் திரும்ப போயிட்டான். அப்பனா நம்மளுக்கு இந்த காம்படிஷனும் கிடையாது. வியாபாரமும் நல்லா நடக்கும். நம்ம ஏதோ வயித்து பழப்புக்காக இங்க வந்தோம். ஆனா நம்ம மிகப்பெரிய செல்வந்தன் ஆவறதுக்கான வாய்ப்பு இங்க கிடைச்சிருச்சேன்னு சொல்லி அவன் சந்தோஷமா அந்த இடத்துக்கு இடம் பெயர்ந்தானாம். ஸோ இந்த கதைய கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் வந்தது ஒரே கிராமத்துக்கு தான். அங்க இருந்த சூழ்நிலையும் மாறல, அந்த கிராமமும் மாறல. ஆனா அந்த செருப்பு தொழிலாளரோட எண்ணங்கள் மாறியிருக்கு. ஸோ ஒருத்தன் நெனச்சான் அது வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி, இன்னொருத்தன் நெனச்சான் அது ஒரு வாய்ப்புன்னு சொல்லி. ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அதே சூழ்நிலை தான். ஆனா அந்த சூழ்நிலைய நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றத வச்சு தான் நமக்கும் அந்த பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் அமையுது. ஒரு ஏழை அந்த சூழ்நிலையில இருக்கிற பிரச்சனையும், தடைகளையும் பார்க்கலாம். ஆனா ஒரு பணக்காரன் ஆகக்கூடிய தகுதி இருக்கிறவன், அந்த பிரச்சனையில இருக்கிற தீர்வையும், அதுல இருக்கிற வாய்ப்பையும் பார்க்குறான். இது 2 தான் அவனுடைய மிகப்பெரிய வலிமையே. ஸோ நமக்கு எப்ப இந்த 2 தகுதியும் வருதோ, அப்ப நம்மளும் பணக்காரத்துக்கான வாய்ப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். சிந்தனைய மாத்துவோம், சிறப்படைவோம். மேலும் ஒரு நல்ல பதிவில சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அருண் சக்கரவர்த்தி. பை.